நட்பு பாராட்டினீங்கன்னா, அதாவது எதிரிங்க கூட நட்பு பாராட்டுனீங்க அப்படின்னா மக்கள் வந்து நம்மளை ஏற்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிரயோகத்தை கேபி முனுசாமி மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். எதிரியை நண்பராக பார்த்தால் மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அண்ணாமலை அவர்களை வச்சு ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி அவர்களையும் சந்திக்க வைப்பதும், அவர்களை விருந்துக்கு அழைப்பதும், அவர்கள் கூட ஒட்டி உறவாடுவதும் இப்படியான விஷயங்கள் இருக்கிறதுன்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுப்பாக்கி இருக்கு. இப்போ இங்கே முன்னாடி உட்காந்துருக்கிற நிறைய இளையோர்கள், இப்போ புதுசாக இருக்கிறவங்க, இளைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் உங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு பேசியிருப்பார். இதுதான் வந்து அங்கே இருக்கிற சீனியர்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. இங்கே வந்திருக்கிற பல நிர்வாகிகள் வேட்பாளராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய மகன் மிதுன் வந்து கட்சியினுடைய விவகாரங்கள் எல்லாம் தலையிடுறாரு, அவரு நிறைய முடிவுகள் எல்லாம் எடுக்கிறாரு. ஆனா இது வெளிப்படையா வெளியில தெரியலனாலும் வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கூட்டத்தில் நடந்த விஷயங்கள், அதில் பேசப்பட்ட மெசேஜஸ், சொல்லப்பட்ட மெசேஜஸ், அதன் அடிப்படையில் அரசியல் வட்டாரத்தில் அடுத்து என்ன நடக்கலாம், அதிலும் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி என்ன மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நகரப்போகுது, அந்த கூட்டத்துக்கு முடிஞ்ச அடுத்த நாளே நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் நடத்தின சந்திப்பு, அந்த சந்திப்பையொட்டி டெல்லிக்கு போயிருக்கிறதுன்னு அடுத்தடுத்த நகர்வுகள் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒட்டுமொத்த நகர்வுகளில் உள்ள பேசப்படுற விஷயங்கள், உள்ள இது நடக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுற விஷயங்கள், மறைமுகமாக சொல்லப்பட்ட மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் கொஞ்சம் அலசும் வகையில் தான் பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு, அதில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டாச்சு. அந்த கூட்டம் ஆரம்பித்ததுலேருந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செகண்ட் வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. நம்ம அதில் டீட்டெயில்டெல்லாம் போகாமல் ஸ்பெசிஃபிக்காக, அதுவும் குறிப்பாக உற்று நோக்கக்கூடிய ஒரு 3 மெசேஜஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் யாருக்கு என்னென்ன மெசேஜஸை இந்த கூட்டத்தின் வாயிலாக அவர் சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறதுல மொத்தமாக ஒரு 3 மெசேஜஸை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் பார்க்கப்படுது. அதில் முதலாவதாக பார்க்கணும் அப்படின்னா, தன்னுடைய கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு, அதுதான் அவர் மெயினாக சொல்லியிருக்கிற விஷயம். ஆக்சுவலி இந்த பாஜகவுக்கு சொன்ன விஷயத்தை வந்து நம்ம கடைசியாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வச்சு தான் தொடர்ந்து இன்னும் வேறு சில தகவல்களும் இருக்குது. ஸோ அதனால் இதை கடைசியாக பார்க்கலாம். நம்ம 2வதுக்கு போயிடுவோம். 2வதாக அவர் சொல்லியிருக்கிற மெசேஜ் அப்படிங்கிறது வந்து, 2வதும் 3வதும் சொல்லியிருக்கிற மெசேஜ் அப்படிங்கிறது வந்து கட்சி நிர்வாகிகளுக்கு ஏதாவது சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் எதிரியை வந்து நண்பனாக பார்க்காதீங்க, நட்பு பாராட்டினீங்கன்னா, அதாவது எதிரிங்க கூட நட்பு பாராட்டுனீங்க அப்படின்னா மக்கள் வந்து நம்மளை ஏற்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிரயோகத்தை கேபி முனுசாமி மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். சரி, இதுக்கு பின்னாடி என்ன இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அலசி ஆராயும் பொழுது, அதிமுகவில் இருக்கிற சீனியர்கள், மூத்த முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இந்த மாதிரி இப்போ எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி சில பேர் வந்து திமுக புள்ளிகளோடு, திமுகவினுடைய மேல்மட்டத்தோடு தொடர்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தலைமைக்கு கிடைக்க பெற்றிருக்கு போல. ஸோ அது என்ன வகையில், எதுக்காக அப்படி தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்லாம் பார்க்கும் பொழுது, இது காலங்காலமாக மக்கள் மத்தியிலே பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவனுக்கு எதாவது செஞ்சு கொடுப்பான், அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் இவங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுப்பாங்க, இப்படின்னு பேசப்படுற விஷயம்தான். அந்த வகையில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது சில டெண்டர் விவகாரங்கள், ஒரு சில குடுக்கல் வாங்கல்களில் தங்களுக்கு ஒரு லாபம் பார்க்கறது, இந்த மாதிரியான வகைகளில் சில அதிமுக புள்ளிகள் திமுகவினுடைய மேல்மட்ட புள்ளிகளோடு, திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளோடு கொஞ்சம் நெருக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு தகவல் கிடைக்க பெற்றதுனால அவங்களுக்கான மெசேஜாக தான், அவங்களுக்கான சொல்லப்போனால் ஒரு வார்னிங் மெசேஜாக தான்
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் KP முனுசாமி அவர்கள் மூலமாக இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. எதிரியை நண்பனாக பார்க்காதீங்க. இப்போ திமுக கூட போய் நீங்கள் கூட்டு வச்சுக்கிட்டு திமுக காரங்க கூட ஒரு நண்பன் மாதிரி பழகிட்டு இருக்காதீங்க. அதை மக்கள் ஏற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது. இது மக்கள் ஏற்க மாட்டாங்கன்றது ரெண்டாவது விஷயம் தான். முதல்ல நம்ம கட்சி ஏற்காது, நம்ம தலைமை ஏற்காது அப்படின்ற மெசேஜை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக ஃபர்தராக நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே அதிமுகவில் உங்களுக்கு இருக்கிற இடம் காணாமல் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு இவ்வளோ ஆழமாக சொல்லாமல் மேலோட்டமாக அதே நேரத்தில் அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாவது மெசேஜின் மூலமாக பார்க்கப்படுற விஷயமா இருக்குது. இதில் மூணாவதாக பார்க்கும் பொழுது இது சீனியர்களுக்கு அதிருப்தி தரக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்குது. இந்த வார்த்தைகள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வாயிலிருந்தே வந்திருக்கு. அதாவது அவர் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு இடத்துல சொல்லுவார், இப்போ இங்கே முன்னாடி உட்கார்ந்துருக்கிற நிறைய இளையோர்கள், இப்போ புதுசாக இருக்கிறவங்க இளைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் உங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு பேசியிருப்பார். இதுதான் வந்து அங்கே இருக்கிற சீனியர்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது இது 2021 கூட அவர் ஒரு 50க்கும் மேற்பட்ட புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கி இருக்கிறது இப்படின்னு சொல்லி குறிப்பாக தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒரு 50 பேருக்கும் மேலே வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்றது ட்ராக் ரெக்கார்ட். இதை வச்சு தான் இப்போ இந்த வார்த்தையை கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதன் மூலமாக கிடைக்கப்பெறும் தகவலும் என்னவா இருக்குது அப்படின்னா, வரப்போகிற 2026 எலெக்ஷனில் ஒரு 70க்கும் மேற்பட்ட புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுது. அந்த திட்டத்தோடு எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் வருது. இதன் மூலமாக சீனியர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. as usual அது என்னன்னா, இப்போ நம்மளுக்கான இடம் போயிடுமோ, அப்போ கட்சிக்காக நம்ம இத்தனை வருஷம் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், சரி அடுத்த எலெக்ஷனில் நம்மளுக்கு சீட்டு கிடைச்சிரும், இல்லை ஏற்கனவே சீட்டு கொடுத்துருந்தாலும் சரி ஃபர்தர் எலெக்ஷன்லேயும் நமக்கு சீட்டு கிடைச்சிரும், அதனால நம்ம கொஞ்சம் ஏன்னா இது எதிர்கட்சியாக வேற இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் ஆளுங்கட்சியாக ஆகியே தீரணும், அப்படி ஆகும்போது நம்மளுக்கு பதவி வேணும், ஸோ அதனால கட்சிக்காக நிறைய உழைக்கணும் மெனக்கடணும் அப்படின்னு நிறைய காசுலாம் செலவு பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கிற நமக்கு அப்போ வாய்ப்பு கிடைக்காதோ அப்படின்னு நிறைய சீனியர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்களாம். ஏன்னா இதுக்கு இன்னொரு காரணமும் என்னவா இருக்கு அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட், அதாவது நிறைய சில நம்ம அதிமுக சீனியர்கள் வந்து நம்மளோட எதிர்த்தரப்பான திமுக கூட கொஞ்சம் தொடர்பில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் கழட்டி விடணும். காரணம் என்னன்னா, திமுக மூலமாக கிடைக்கப்பெறும் அவர்களுடைய அந்த சுய லாபங்களுக்காக கட்சியினுடைய அந்தந்த பகுதியில் கட்சியினுடைய வெற்றி வந்து கிடைக்கப்பெறாமல் போயிடுமோ, தோல்வியடைய நேரிடுமோ, ஏன்னா அதுக்காக சரியாக வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால அவர்களை எல்லாம் கொஞ்சம் புறந்தள்ளிட்டு அங்கெல்லாம் வந்து புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்ற ஒரு தாட் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறதும் இந்த மெசேஜ் மூலமாக உள்ள அலசி ஆராயும் போதும் கிடைக்கப்பெறும் தகவல்கள் மூலமாகவும் தெரிய வருது அப்படிங்கிறாங்க சில அரசியல் நோக்கர்கள். அதே நேரம் இதில் இன்னொரு கோணம் என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாக கடந்த சில மாதங்களாகவே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிற பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கிற இல்லை அரசியல் வட்டாரத்துக்குள்ள உளவிக்கிட்டு இருக்கிற ஒரு தகவல் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய மகன் மிதுன் வந்து கட்சியினுடைய விவகாரங்கள் எல்லாம் தலையிடுறாரு, அவரு நிறைய முடிவுகள் எல்லாம் எடுக்கிறாரு. ஆனால் இது வெளிப்படையாக வெளியில் தெரியலனாலும் இப்போ அங்கே எப்படி சபரீசன் முடிவுகள் எடுக்கிறாரோ அது மாதிரி இங்கே வந்து மிதுன் அவர்கள் முடிவுகள் எடுக்கிறாரு இப்படின்னு இதன் மூலமாக அதிமுக முக்கிய புள்ளிகள் சீனியர் புள்ளிகள்லாம் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் கொஞ்சம் கசிஞ்சிக்கிட்டு அது ஒரு சில மாதங்களாகவே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி மிதுன் அவர்களினுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கொடுத்துடணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறாரு. இப்போ எப்படி திமுகவில் உதயநிதி ஸ்டாலினுக்காக ஸ்டாலின் அவர்கள் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவருக்கான இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு அன்பில் மகேஷ் இருக்கிற மாதிரி டிஆர்பி ராஜா, ஸோ இந்த மாதிரி அடுத்த கட்ட ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணிடணும்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி நினைக்கிறாரோ அதே போல் இங்கே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த தகவல் சொல்லப்படுது. அதன் மூலமாகவும் தான் இங்கே புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுன்றது இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயம் பார்க்கப்படுது. ஆனால் இது எந்த அளவுக்கு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறார், அவர் வாயிலே அந்த வார்த்தை வந்திருந்தாலும் கூட எவ்வளோ பேருக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதெல்லாமே வந்து ஃபர்தராக அந்த சீட்டுகள் கொடுக்கும்போது தான் தெரிய வரும். ஏன்னா இதில் ஒரு சவாலும் இருக்குது அவருக்கு. ஏன்னா சீனியர்களை கொஞ்சம் அதிருப்தி அடைய வச்சுட்டோம் அப்படின்னா, அவங்க அதிருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி கட்சி வேலைகளில் ஈடுபடுவாங்க, தேர்தல் வெற்றிக்காக எப்படி வேலை செய்வாங்க,
ஏன்னா புதுசாக வர ஜூனியர்களுக்கு சீனியர்களுக்கு இருக்கிற அனுபவன்றது இருக்காது, அங்கே கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ அப்போ அந்த இடத்துல சீனியர்களோட தேவை ஏற்படும். அங்கே சீனியர்கள் நம்மளோட வெற்றிக்காக சரியாக உழைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணி ஒரு 70+ புதியவர்களுக்கு அவர் சீட்டு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. பட் இதை ஃபர்தராக தான் நம்ம பார்க்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே நடந்த ஒரு விஷயமாக மேற்கோள் காட்டுறது சில மாவட்ட செயலாளர்கள், ஐ திங்க் ஒரு 24 நினைக்கிறேன், அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து சரியாக வேலை செய்யலைன்னு கூப்பிட்டு வார்னிங் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வார்னிங் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் சிலர்லாம் கொஞ்சம் அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டாலும் கூட ஒரு 12 மாவட்ட செயலாளர்கள் இன்னும் சரியாக வேலை செய்யாத மாதிரி, ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை அவங்கவுங்க பகுதிகளில் கொடுக்காத மாதிரியான கட்சி பணிகள் ரீதியாக கட்சியை முன்னேற்றுவதற்கான அந்த பாதையில் ப்ராக்ரஸ் காட்டாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறதுனால அவர்கள்லாம் புறம் தள்ளப்பட, அதாவது அவர்கள்லாம் மாவட்ட செயலாளர்கள் பதவியிலிருந்து தூக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படலாம் அந்த 12 பேர்களுக்கு பதிலாக அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இது வந்து இந்த இப்போ கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் யார் யாருன்னு கூடிய சீக்கிரம் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு அங்கே எம்ஜிஆர் மாளிகை வட்டார தகவல்கள் தெரிவிக்குது. அதையும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா சரி, இப்போ நம்மளுக்கு பதவி போகணுன்றது முடிவாயிருச்சு, இனிமேல் நம்ம எதுக்காக கட்சிக்காக செலவு பண்ணணும், எதுக்காக மெனக்கெடணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை அதில் சிலருக்கு வந்திருக்குது. இதுவும் கட்சியினுடைய பின்னடைவுக்கு காரணமாக வாய்ப்பு உருவாகலாம். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல நியமிக்கப்பட போகிறவர்களுக்கு இவர்கள் மூலமாக ஒரு சவாலும் உருவாகலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். பட் இந்த விஷயங்கள் எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இந்த 2 முக்கியமான மெசேஜஸும் அதற்கு உள்ளே இருக்கிற சாதக பாதகங்கள், பார்வைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்கோம். இப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த முதல் மெசேஜுக்கு வரேன். அந்த முதல் மெசேஜ் என்ன அப்படிங்கிறதும் முன்னாடி சொல்லியிருந்தேன், பாஜகவுக்கான மெசேஜ் அது அப்படின்னு. அந்த பாஜகவுக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறதும் நம்ம நிறைய இதிலெல்லாம் பேசியிருக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது கூட்டணியில் யார் யார் இடம் பெறணும் அப்படிங்கிற அந்த முடிவை எடுப்பதற்கான முழு அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே இருக்கிறது அப்படிங்கிற அந்த தீர்மானம், இது மூலமாக உள்ள கட்சிக்குள்ளே எப்படியாவது கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்ச, இல்லை கட்சிக்குள்ளே போயிடலான்னு நினச்ச ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேட் போடப்பட்டிருக்கிறது. பாஜகவினுடைய முயற்சிகளுக்கும் ஒரு கேட் போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அந்த தீர்மானத்தின் மூலமாக நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த முடிவுக்கே வந்துடலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க சில அரசியல் விமர்சகர்கள். தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் இதைத்தான் சொல்லிகிட்டே இருக்கிறார். மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கட்சி ஒன்றுபடணும்னு நினைக்கிறாங்க. அதிமுகவோட எதிர்காலத்துக்கு எது நல்லது அப்படின்னா எல்லாரும் ஒன்றுபடுவது தான் நல்லது அப்படின்னு அவரும் தொடர்ந்து பேசிக்கிட்டே வராரு. பாஜக மேலிட புள்ளிகள் எல்லாம் போய் சந்திக்க முயற்சி பண்ணுறாரு. இதன் மூலமாக இதை எப்படியா சாத்தியப்படுத்திடணும்னு நினைக்கிறாரு. பாஜகவும் கூட அண்ணாமலை வாயிலாக இதை செய்யறாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் ஆகாது அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அப்படிப்பட்ட அண்ணாமலை அவர்களை வச்சு ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி அவர்களையும் சந்திக்க வைப்பதும், அவர்களை விருந்துக்கு அழைப்பதும், அவர்கள் கூட ஒட்டி உறவாடுவதும் இப்படியான விஷயங்கள் இருக்கிறதுன்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுப்பாக்கி இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்க வேண்டான்னு நான் பார்க்குறேன், அவங்கள கட்சிக்குள்ளே கொண்டு வர நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு ஒரு விஷயம். கட்சிக்குள்ளே மட்டும் கிடையாது, கூட்டணியிலையும் அவங்க வரக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தீர்மானத்தை முன்மொழிய வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இதன் மூலமாக கட்சிக்குள்ளே ஓபிஎஸ் வர்றது அப்படிங்கிறதோ, கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸும் டிடிவியும் வரணும் அப்படிங்கிறதோ சாத்தியப்பட போகிறதில்ல. அதற்கு ஒரு மிகப்பெரிய கேட்டு போட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதன் மூலமாக பாஜக ஒரு அதிருப்தியில் இருக்குது அப்படிங்கிற ஒரு மெசேஜ். இப்போ நான் இந்த மெசேஜை தாங்கி இதனுடைய நீட்சியாக தான் ஃபர்தர் ஒரு ஆக்ஷனும் இருந்திருக்கு. அதை பற்றி நம்ம இப்போ அடுத்தும் பார்க்கலாம். என்னன்னா, இந்த செயற்குழு பொதுக்குழு முடிஞ்ச அடுத்த நாளே பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு பேசினார். அதில் அவர்கள் மட்டுமே பேசிக்கிட்ட ஒரு தனிப்பட்ட சந்திப்பும் இருந்தது. அதில் அவர் திட்டவட்டமாக மறுத்து விட்டார். எதற்கு அப்படின்னா, ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்ப்பதற்கோ ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை என்டிஏவில் சேர்ப்பதற்கோ வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி மறுத்துட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் அங்கிருந்து வருது. இப்போ இது மூலமாக இதை கேட்டு அதிருப்தியான நயினார் நாகேந்திரனும், இந்த மெசேஜ் கிடைக்க பெற்றோன்னு அதிருப்தியான பாஜக மேலிட புள்ளிகளும் ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்த ஆலோசனையில் ஈடுபட போறாங்க.
அதற்காக தான் இப்போ டெல்லிக்கு போயிருக்கிறாரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அப்படின்னு இப்போ பார்க்கப்படுது. இதில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லியில் போய் என்ன முடிவெடுக்க போகிறாங்க, என்ன கலந்து ஆலோசிக்க போகிறாங்க, அமித்ஷா என்ன இன்புட் கொடுக்க போகிறாரு, ஏன்னா இன்னும் சில நாட்களில் அமித்ஷா தமிழ்நாடு வர இருக்கிறாரு. அப்படி தமிழ்நாடு வருவதற்குள் இந்த விவகாரத்தில் கூட்டணியில் என்டிஏவையும் ஓபிஎஸ்ஸையும் இடம்பெற செய்வதற்கான இந்த நகர்வில் ஒரு முக்கிய முடிவை எட்டிடணும் அப்படின்னு தமிழ்நாடு பாஜக தரப்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இதுக்கு இபிஎஸ் இடம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு அதிமுகவை சேர்ந்தவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் இதில் என்ன நடந்தாலும், அதாவது என்டிஏவில் சேர்க்கப்படாமல் ஓபிஎஸும் டிடிவியும் என்டிஏக்குள்ளே இல்லாமல் ஒருவேளை மாற்று கூட்டணிக்கு இல்லை மாற்று கட்சிகளோடு கூட்டணிக்குன்னு போனாங்க அப்படின்னா அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு கண்டிப்பாக முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறாங்க சில அரசியல் விமர்சகர்கள், அரசியல் நோக்கர்கள், இந்த தொடர்ந்து அதிமுகவை உற்று நோக்கி வருபவர்கள். இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு ஆங்கிளும் பார்க்கப்படுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக இந்த அளவுக்கு ஒரு விடாப்பிடியாக இருக்கிறார் அப்படின்னா இதை இன்னொரு திட்டத்திற்கான சமிகையாகவும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா தாவேகாவோடு கூட்டணி அப்படிங்கிறது. அதாவது இப்போ இந்த விஷயத்தின் மூலமாக ஒரு மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால திரும்பவும் ஏதோ பாஜக கூட சரியாக வராமல் அது கடைசி நேரத்தில் இவங்களை சேர்த்துக்கணும்னு இவங்க புஷ் பண்ண, அது வேண்டவே வேண்டான்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவும் அதை அப்போஸ் பண்ண, இதுவே ஒரு பெரிய முட்டல் மோதல்களுக்கு வழிவகுத்து கடைசி நேரத்தில் கூட்டணி பிரிஞ்சிடவும் வாய்ப்பு இருக்குது. அதற்கப்புறம் விஜயோடு இதில் சைட் பை சைடு விஜயோடு பேசிகிட்டு இருந்துட்டு தாவேகாவோடு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு அது ஒரு ஆங்கிளும் வைக்கப்படுது. ஆனால் இதற்கு முரண்பட்ட ஒரு முடிவு தான் தாவேகாவினுடைய கூட்டத்தில் முன்மொழியப்பட்ட தீர்மானங்களில் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், கூட்டணியை கூட்டணி முடிவுன்றது கூட அது ஓகே, அதிமுக கூட்டணின்னா அது முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு முன்வைக்கிறாங்க. அப்போ அந்த பாயிண்ட்டில் அதிமுகவுக்கும் முட்டிக்குமேன்ற ஒரு யதார்த்தமான இன்னொரு பக்க சவாலான ஒரு கேள்வியும் இருக்குது. பட் இதில் எது காம்ப்ரமைஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறதும் தெரியல. இல்லை இது ரெண்டுமே புறந்தள்ளி வச்சுட்டு அதிமுக பாஜக கூட்டணி தான் இப்படியே தொடரும், உள்ளுக்குள்ள மனக்கசப்புகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி தேர்தலை சரியாக சந்திப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுது. பட் இதில் எது நடக்குது அப்படிங்கிறது தெரியல. என்கிட்ட பேட்டி கொடுத்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு விஷயம் சொன்னார், வெக்கங்கெட்ட அரசியலில் எது வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் சொன்னது போல், ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அதை சொன்னார். அப்படி பார்க்கும் பொழுது எது வேணால் நடக்கலாம். அதை இப்போ நம்ம கண்டிப்பாக முடிவு பண்ணிடவே முடியாது. தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிற அந்த கடைசி நேரத்தில் கூட, இல்லை அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறமெல்லாம் கூட கடைசி நேரத்தில் எது வேணால் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படியாப்பட்ட தேர்தலாக தான் 26 இருக்குது. இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் நகர்வுகள் இருக்கும் பொழுதும் அது பற்றியே தொடர்ந்து பேசலாம். அது வரைக்கும் நன்றி.